ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிஸ் டெரகோட்டா. இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிக்ரோம் ஒயர் பற்றின டவுட்ஸு அண்ட் என்னென்ன நிக்ரோம் ஒயர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதே மாதிரி கோங்க்ரூ பீட் ஸ்டிக் பீடுக்கெலாம் நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இது என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 24 காஜ் வந்து 24. இதுலேயே வந்து 26 கிடைக்கிது, 28 கிடைக்கிது. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கிடைக்கிது. நான் எப்போதுமே வந்து ஸ்டட்டுக்கும் சரி பெண்டன்ட்க்கும் சரி ஒரே நிக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டட்டுக்கு வந்து 24ம் பெண்டன்ட்க்கு வந்து 28ம் யூஸ் பண்ணுவாங்க. 28 இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 28 வந்து 24ஓட கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நாம் வந்து 24 பெண்டன்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 28 வந்து ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி தோணுது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாமல் 28 வாங்கி ஸ்டட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இது வந்து 24. இதை வந்து நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னான நிக்ரோம் ஒயர் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஈஸியாக வந்து கையிலே பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான நிக்ரோம் ஒயர் தான் இது. 28ம் சரி தான், அதே மாதிரி கையிலே வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இதை என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பெண்டன்ட்க்கு எப்படி கட் பண்ணுவேன், ஸ்டட்டுக்கு எப்படி கட் பண்ணுவேன் அதை தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பிளேயர் வந்து நான் வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, வீட்டு யூஸ்க்காக இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதுவே தின்னாக இருக்கும் தெரியுமா, சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் இருக்கு இல்லையா, அது வந்து சிஸ்ஸர் போல் ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த மெத்தட் அந்த மாடல் வச்சுருக்கவங்களுக்கும் நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லித்தர மெத்தடில் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்போதுமே பெண்டன்ட்க்கு அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 இன்ச்சோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி சைஸில் கட் பண்ணிப்பேன். அளவுலாம் இல்லை, ஒரு அளவுக்கு பார்த்தாலே நமக்கு இந்த சைஸ் கட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு யூபின் வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால் அந்த சைஸில் கட் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி யூபின்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூபின் கட் பண்ணும் போது கொஞ்சம் சின்ன பசங்க இது மாதிரி இல்லாத இடத்துல இருந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரியாமல் 1 2 கீழே விழுந்தாலுமே அவங்க கையில் படாமல் அவங்க எடுக்காத போல் இருக்கிற இடமா பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிளேயரை 2 சைட்லேருந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா யூபின் மாதிரி, அதாவது யூ ஷேப்பில் கிடச்சிரும். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெண்டன்ட்க்கு கொஞ்சம் ஸ்டட்டுக்கு கொஞ்சம் கோங்க்ரூ பீட்ஸ்க்குன்னு கட் பண்ணி டிஃப்ரெண்ட் பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி கட் பண்ண தேவை இருக்காது. நான் வந்து பெண்டன்ட்க்கு இந்த சைஸ் கட் பண்ணிப்பேன். அதுவே ஸ்டட்டுக்கு கட் பண்ணுறது அப்படின்னா 1 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா பெண்டன்ட்க்கு, இதுவே ஸ்டட்டுக்கு கட் பண்ணும்போது ஒரு சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கூட அந்த அளவு கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டட்டுக்கெலாம் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கூட, அதாவது 1.5 அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிப்பேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் இருக்கும் இந்த இடத்துல, அதனால் டக்குன்னு வந்து கையிலலாம் அடிக்காது. அதுவே ஸ்ப்ரிங் இல்லாத டைப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். சேம் 24 தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பெண்டன்ட்க்கும் சரி ஸ்டட்டுக்கும் சரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸ்டட்டு வந்து நம்ம ரொம்ப நீளமாக வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ட்ரை ஆகும் போது வெளியில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த சைஸ் போதும்னு நான் கட் பண்ணிப்பேன். பெண்டன்ட்க்கு நம்ம எந்த அளவுக்கு லென்த் வச்சாலுமே ட்ரை ஆனாலும் வெளியில் வராது இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுப்பேன். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக் பீடுக்கு எப்படி கட் பண்ணிப்பேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டிக் பீட் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 சென்டிமீட்டருங்கிறது கரெக்டான ஒரு அளவு. ஸ்டட்டுக்காக இருந்தாலும் சரி, அதுவே பெண்டன்ட்காக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நம்ம 1 சென்டிமீட்டருங்கிறது போதுமான அளவு. நான் வந்து இப்போ கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கோங்க்ரூ பீட்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு எந்த சைஸ் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த சைஸ் இது வந்து ஒரு 4 mm வச்சுக்கோங்க. ஒரு தேர்டு மோல்டு இருக்கு இல்லையா, அந்த தேர்டு மோல்டில் எடுத்தோம் அப்படின்னா இந்த யூபின் வந்து நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதுவே இந்த பெண்டன்ட்க்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது.
டாப்லேயும் நம்ம அந்த யூ ஷேப் வந்து ரொம்ப வெளியில் தெரியக்கூடாது, கீழேயும் வெளியில் வந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சின்ன சைஸ் யூபின் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த யூபின்ஸ் வந்து எதுக்கு நமக்கு சரியாக வரும் அப்படின்னா, செகண்ட் மோல்டுலேயும் தேர்டு மோல்டுலேயும் எடுக்கிற பீட்ஸ்க்கு வந்து இந்த குட்டி யூபின் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஓகேவாக இருக்கும். அதுவே ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு மோல்டில் கோங்குரு பீட்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு வந்து நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா, இந்த நிக்ரோமா இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மொத்தமானது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மோல்டு ரொம்ப குட்டி சைஸில் எடுப்போம். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு வந்து யூ ஷேப் அந்த டாப்பில் தெரியும் இல்லையா, யூ ஷேப் அதுவும் வெளில தெரியும், கீழேயும் வந்து ட்ரை ஆக வெளியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு மோல்டில் உங்களுக்கு யூபின் பீட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஸ்டிக் பீடு எப்போதும் போல் நார்மலாக எல்லா சைஸ்க்குமே இந்த ஸ்டிக் பீடு வந்து நம்ம இந்த மாதிரி நிக்ரோமயரை கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த வீட்டில் இருக்கிற பிளேயர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட். அதுவே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தின்னான ஒரு டாப் பார்ட் வந்து தின்னாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அவங்க எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி டூத் பிக்கு இல்லைன்னா ப்ரஷ் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிக்ரோமயரை வந்து ஸ்ப்ரிங் நம்ம இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் ப்ரஷ் எடுத்துக்கேன் சொல்லித்தரத்துக்காக மட்டும்தான், ஏன்னா என்னோடய பிளேயர் வச்சுட்டு இதை கட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி சொல்லி மட்டும் கொடுத்துட்றேன். ஸ்ப்ரிங் டைப்பில் ரெடி பண்ணிவிட்டு அந்த தின் பிளேயர் இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணும்போது ரெண்டு யூபின் வந்து நமக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து கீழே விழும். அப்படி வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயர் என்கிட்ட இருக்கிற பிளேயர் டைப்பில் இது பண்ண முடியல, அதனால தான் நான் என்னோடய மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மோல்டில் எடுக்கிற குட்டி சைஸ் பீடுக்கு யூபின் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து நிக்ரோமயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீடு சைஸும் நிக்ரோமயர் சைஸும் கிட்டத்தட்ட ஈவனாக வந்துடும், ஒரே அளவு வரும். அதனால நமக்கு ட்ரை ஆனால் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சைஸ் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பேன் க்ளே வந்து கட் பண்ணுறதுக்கு. இது வந்து 0.mm மெட்டல் ஒயர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஈஸியாக வந்து தின்னாக த்ரெட்டு மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து மெட்டல். இது வந்து நிக்ரோமயருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிக்ரோமயரோட இது ரொம்ப தின்னாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷில் வந்து ஒரு 10 டைம் சுற்றிட்டு இதை வந்து நம்ம ஈஸியாக சிஸ்ஸர்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போது சுற்றிட்டு சிஸ்ஸரால் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சிஸ்ஸரில் கட் பண்ணிடலாம், பிளேயர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இது வந்து நம்ம ஆனால் ஸ்டட்டுக்கோ பென்னன்க்கோ யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. இதை வச்சுட்டு நான் ஆல்ரெடி யூபின் பீட்ஸ் ரெடி பண்ணி அதை ஒரு நெக் செட்டும் பண்ணியிருக்கேன். நான் வந்து பண்ணி பார்த்துட்டு அது வந்து எதுவும் டேமேஜ் ஆகலை, அதாவது ஒரு சிலது வந்து துரு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து அந்த மாதிரி துருலாம் எதுவும் பிடிக்கல, நல்லா இருந்தது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு மோல்டில் எடுத்த பீட்ஸில் வந்து நான் இந்த மெட்டல் ஒயர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பஞ்சாக வந்து ஒரு யூபின்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸுங்கும் போது நம்ம இன்னுமே ஒரு 4 பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால. இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.